பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HIV அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு உண்மையிலேயே மருந்து இருக்குதா? இவ்வளவு நாள் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் சொல்றாங்க. அதற்கு பலவிதமான பரிசோதனைகளும் எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கு மருந்து இல்லை அப்படின்றது அவங்களுடைய கூற்று. இந்த HIV-க்கும் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க 2 விதமான பங்குகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 520 ஆண்டுகள் தான் அமெரிக்கா என்ற ஒரு வல்லரசு நாடு தோன்றியது. அந்த 520 ஆண்டுகள் மட்டுமே தோன்றிய நாடு 1980களில் இந்த மாதிரியான ஒரு நோய் இருந்ததாகவும் ஆப்பிரிக்க குரங்குகளிலிருந்து வந்ததாகவும் சில வதந்திகள் போயிட்டு இருக்குது. இதை சித்த மருத்துவம் எப்படி பார்க்குது? சித்த மருத்துவத்தின் முறையில் இதை எப்படி குணப்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் குணப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை மருந்தே இல்லாத ஆங்கில மருத்துவம் எப்படி குணம் ஆச்சு அப்படின்ற ரிப்போர்ட்டு கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா HIV என்னது, எய்ட்ஸ்னா என்னதுன்றது ஆங்கில மருத்துவத்தோட கூற்று என்ன, இதை எப்படி பிரிக்கணும், என்ன பண்ணால் இதெல்லாம் முழுமையாக குணம் ஆகும், அதற்கு சரியான பரிசோதனை எது, அப்படியெல்லாம் பிரீஃபாக இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துக்கலாம். முதல்ல என்ன இங்கே சொல்லணும்னாக்கா, எய்ட்ஸ்ன்றாங்க பார்த்தீங்களா, AIDS, அது ஒரு நோய் இல்லை. படித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். கோட் போட்ட டாக்டரை மட்டுமே நம்புறவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் மூளையை யோசிக்கணும் நான் சொல்கிறதெல்லாம். AIDS என்பது எய்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அது நோய் இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பார்க்குறவங்க நல்லா முழுசாக பார்த்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நெட்டில் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். AIDS என்பது அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். தமிழில் சொல்லணும்னாக்கா ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் நிலை அப்படின்றது அதோட பிரீஃப். ஒரு குடத்துல தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றினா குறை நிறைவாகிடும். இது நோய் இது மோசமானது அப்படி ஒரு பொண்ணுகிட்ட போனதுனால வந்துச்சு பிளட்டமா, இதெல்லாம் பச்சை பொய். உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். உலகத்திலே மருந்து இல்லை என்று சொன்ன நம்மளுடைய தலை உயர்ந்து நிற்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ஒன்றும் சித்த மருத்துவம் என்ன சொன்னதுன்றதுனால இதுவே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. நம்மளுடைய உடல்ல ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரியன் அப்படின்னு எண்ணற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, திறன், ஆற்றல் நிறைய இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னாக்கா, ஹெல்பர் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் என்ன பண்ணா வெளியே போயிட்டு இருக்கும். சின்னதாக ஒரு டஸ்ட் வருது, அச்சுன்னு தும்மி அது போயிடும். அந்த நோய் கிருமியோட அளவுகள் ரொம்ப பெரிய லெவலில் வந்துச்சுனாக்கா வாந்தி, பேதி, கடுமையான காய்ச்சல் இதெல்லாம் போகும். இதை கில்லர்னு சொல்லுவாங்க. அந்த கழிவின் தேக்கம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா அதை அழுத்தி சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால அதுக்கு சப்ரஸ்ன்னு பேர். அதுக்கு கட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வந்தது, நான் அச்சுன்னு தும்பி அந்த நோயை வெளியே அமிச்சேன். இன்னொரு நோய் வந்தது, நான் காய்ச்சல் கொடுத்து அந்த நோயை கொன்னேன். இன்னொரு நோய் வந்தது, நான் அழுத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபைபரை வச்சு நான் கட்டினேன், அதுக்கு ஃபைபராய்டு. இந்த பதிவுகள் இருக்கு பார்த்தீங்களா,
இந்த பதிவுகளுக்கெல்லாம் பேர் மெமரின்னு பேர். மெமரினா ஞாபகம் வச்சுக்கிறது. இதுதான் நம்ம உடம்புல இருப்பதாக மாண்புமிகும் ஆங்கில மருத்துவம் சொல்லுது. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதெல்லாம் ரொம்ப நோண்டுற பழக்கம்லாம் இல்லை. ஆனால் நானும் ஒத்துக்கிறேன், அது உண்மை. ஏன்னா இதுக்கு பல ரிசர்ச்சுகள் ஓடிட்டு இருக்குது. அப்போ சின்னதாக வரக்கூடிய அந்த நோய் கிருமியாக உடம்பு தும்பி வெளியே போடுது, சளியாக தூக்கி வெளியே போடுது, காய்ச்சலாக தூக்கி வெளியே போடுது, வாந்தியாக தூக்கி வெளியே போடுது, பேதியாக தூக்கி வெளியே போடுது. சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நோய்னாக்கா கட்டியாகி கொப்பளமாகி சீர்களாகி வெளியே போடுதுன்னு மாண்புமிகும் ஆங்கில மருத்துவம் சொல்லிச்சு. ஆனால் அதே ஆங்கில மருத்துவம் சளிக்கு மருந்து கொடுத்து நிப்பாட்டுது, காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்து நிப்பாட்டுது, வாந்திக்கு நிப்பாட்டுது, எல்லாத்தையும் நிப்பாட்டி என்ன ஆச்சுனாக்கா அந்த நோயோட தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம உடம்புல இருக்குது பார்த்தீங்களா, இம்யூனிட்டி சிஸ்டம், அதுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாகி அதை அழுத்தி விட்டது. நான் ஆங்கில மருத்துவத்தை தப்பாக சொல்லலை, அவங்களுடைய சிலபஸே தப்பு. இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து ஒரு 70-75 வருஷம் ஆகுதுன்னு போய் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன மருத்துவம் வந்தது? கை வைத்தியம், நாட்டு வைத்தியம், பச்சிலை வைத்தியம், மரபு வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி, எண்ணற்ற நண்பர்களுடைய நாட்டு வைத்தியம் இருந்ததுல. அப்போ அதன் மூலமாக எல்லா நோய்களும் குணப்படுத்தினாங்களே. சரி, நம்ம இன்னும் ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்றத முடிச்சுட்டு அடுத்தது நம்மளுடைய தங்க தமிழ் மருந்து என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். அப்போது இந்த மாதிரியான வேற்று இடத்துலேருந்து வரக்கூடிய விஷயத்துக்கு நம்மளுடைய ஆன்டிபாடிஸ், உடலில் இருக்கக்கூடிய ஆன்டினை எதிர்ப்பு திறனுள்ள சக்திகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரத்தம்னா சிவப்பு கலரில் ஓடுறது தண்ணி அப்படி இல்லை, அதை பலவிதமாக பிரித்து வச்சுருக்காங்க. டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லேட்டு, ஈஸ்னோபில்ஸு, அது இல்லாமல் அயனு, ஜிங்கு, மெக்னீஷியம், நிறைய கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே, எண்ணற்ற சத்து பொருட்களும் தாது பொருட்களும் கொண்ட உயிரோட்டம் உள்ள திரவம் ரத்தம். அந்த ரத்தத்தை பல பகுதியாக பிரிச்சு வச்சுருக்காங்க. அதில் டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல்ஸ். இது என்ன பண்ணோம்னாக்கா, வெளியிருந்து வரக்கூடிய எல்லா கிருமி, பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஃபாரின் பாடின்னு சொல்லக்கூடிய அயல் நாட்டில் இருந்து உடலை வரக்கூடிய விஷயத்த முதல்லையே அடித்து அழித்து கொன்று சளியாவோ வேதியாவோ வாந்தியாவோ எப்படியோ தூக்கி வெளியே போட்டோம். இது டபிள்யூபிசியோட வேலை. செக் பண்ணோம்னாக்கா நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். எளிமையாக புரியும் வகையில் நானே ஷார்ட்ஸில் டபிள்யூபிசினா என்னன்றத தெளிவாக போட்டிருப்பேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா CD4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CD4ன்றது குறுக்கு வெட்டு 4 அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா, இந்த CD4 என்ன பண்ணணும்னாக்கா, டபிள்யூபிசி என்ன பண்ணுமோ அதே லெவலில் தான் இந்த CD4 பண்ணுது. நோய் சக்தி உள்ளவங்களுக்கு, அதான் இந்த நோய் சக்தி குறைபாடு இருப்பவர்கள், அவங்கள வந்து கொச்சைப்படுத்தும் வகையில் இன்னைக்கு சமுதாய அதெல்லாம் வச்சுருக்குது. ரைட், ஓகே. நம்ம நோய் சக்தி கம்மியானவங்கன்னே வச்சுப்போம். அவங்களுக்கு இந்த CD4 கம்மியாயிடுச்சுனாக்கா கிருமி சாப்பிட்டு கிருமி எதிர்க்க முடியாமல் இந்த CD4, டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லேட், ரத்தம் கம்மியாகிடுறது, ஆளுக்கு வந்து நிறைய பல வகையான துன்பங்கள் வருதுன்னு நம்ம பார்த்துருப்போம். கடைசியாக ஆள் வந்து மெலிந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் இறைநடை சேர்ந்துருவாங்க. அப்போது ரத்தம் இயற்கையாக ஏறணும், இதுதான் பேஸ். ரத்தம் உண்மையிலே ஏறணும்னா என்ன பண்ணணும்? அது எந்த மருத்துவத்தாலையும் அதை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரத்தம் ஏறணும்னாக்கா அவனே பாவம் வாந்தி பேதியத்துன்னு ஒன்றுமே இல்லாமல் 10 படிக்காக இருக்கான். அவனை போய் அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்றது வாய்ப்பு இல்லை. நாக்கில் பட்டாலே வேலை செய்யும் அளவுக்கான திறன்படக்கூடிய மருந்து எந்த மருத்துவத்துக்கிட்டேயும் இல்லை. தங்க தமிழ் சித்த மருத்துவத்தை தவிர்த்து மருந்துன்றது நாக்கில் பட்டாலே வேலை செய்யணும், அதுதான் மருந்து.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டபிள்யூபிசி கொண்டுடும். டபிள்யூபிசி கொன்று விட்டது அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னாக்கா, அவங்களோட பிளட்டை எடுத்து லேபில் கொடுத்து ஹெச்ஐவி, ஆர்என்ஏ, டிஎன்ஏ, பிசிஆர், வைரல் லோட் அப்படின்றது அந்த பரிசோதனையோட பேர். ஹெச்ஐவி வந்து ஆர்என்ஏலையும் சரி, டிஎன்ஏலையும் சரி, ஒட்டு மொத்தத்தில் எங்கேயுமே அவன் உடம்புல ஒரே ஒரு கிருமி கூட இல்லை அப்படின்றது தான் நமக்கு ரிப்போர்ட் வரணும். நோ காப்பீஸ், 0 காப்பீஸ், டார்கெட் நாட் டிடெக்டட், இதுதான் வரணும். அவனுக்கு CD4 எப்படி இருக்கணும்? மினிமம் 500லேருந்து 1500 இருந்தால் நார்மல் பீப்புளோட நல்ல நிலையில் இருக்கக்கூடிய CD4 ஆங்கில மருத்துவம் சொல்லணும். நிச்சயமாக 800, 1000, 1500 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 500க்கு கீழே இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் குணம் ஆகிட்டானா எப்படி இருக்கணும்? நம்ம அவனோடைய CD4 ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நோய் சக்தியோட ஹெட்டே CD4 தான். உணவு வகையில் சொல்லலாம் WBC 10,000, 8,000, 9,000 மேலே இருக்கணும். ரத்தம் 14, 15, 16 மேலே இருக்கணும். நம்மளுடைய அழகான ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா 11 நார்மல், 12 நார்மல், இந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ரத்தம் என்பது இருக்கக்கூடாது. ஹை பீக்கில் இருக்கணும், ஹை பிச்சில் இருக்கணும். நம்ம பையன் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தால் போதும்? 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான், போதும். யாருமோ சொல்லுமோ 99 முடிஞ்சா சென்டம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு ஆற்றல், ரத்தம் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஹை பீச்சில் இருக்கணும். தங்க தமிழ் மருந்து எப்படி அனைத்து விதமான பாலியல் நோய், அனைத்து விதமான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களை குணப்படுத்தக்கூடிய நோய், அடுத்தது புற்றுநோய். இந்த WBC வைரஸ் தான் குழுன்னு சொல்லலை, கேன்சர் செல்லையும் காலி பண்ணிட்டோம், ஃபங்கஸையும் காலி பண்ணிட்டோம், பாக்டீரியாவும் காலி பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் WBC என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு. பல ஆங்கில மருத்துவர்கள் என்கிட்ட ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணுறாங்க, தவம் கிடைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட சித்த மருத்துவம் கற்றுக்கோன்றேன். உண்மையான ஒரு விஷயத்த அழகாக பண்ணிட்டு போங்கன்றேன். அப்போ தான் முழுசாக நீங்கள் கற்றுக்க முடியும், முழுசாக குணப்படுத்த முடியும். ஃபைனலாக என்ன சொல்லணும்? ரத்தம் சுத்தமாக இருக்கணும், ரத்தம் அதிகமாக இருக்கணும், ரத்தத்தில் WBC ஸ்பீடாக இருக்கணும். அப்போ தான் CD4 ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன நோய் வேணாலும் வச்சுக்கலாம். HSV, CMV, ருபெல்லா, டொக்ஸோபிளாஸ்மா, TPHA, VDRL, HPV, கிளிமிடியா, பேர் அழகாக வச்சுருக்கான் ஆங்கில மருத்துவர். ஆங்கில மருத்துவம் வச்சானா இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வச்சானா? நம்ம ஆளுங்க புயலுக்கு பேர் வச்சுருக்கானுங்க, நோய்க்கு பேர் வச்சுருக்கானுங்க. ஆனால் குணப்படுத்துறதுக்கு சக்கரவியாதியா, குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லைப்பா, கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா. கண்ணு பிரச்சனையா, குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை, கண்ணாடி போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சின்ன சின்ன சிறு சிறு நோய்களையே குணப்படுத்த முடியாத நவீன அழகான ஆங்கில மருத்துவம் அதை எப்படி குணப்படுத்த முடியும்? முடியாது. நான் ஆங்கில மருத்துவத்தை தப்பாக சொல்கிறது என்னோட வேலை இல்லை. விபத்துன்னு வரும்போது ஆங்கில மருத்துவம் தான் டாப்பு, மற்றவங்களாம் இல்லை. யார் யார்கிட்ட எது எது ஸ்பெஷலாக இருக்குதோ அந்த ஸ்பெஷலெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். சரி, ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணால் சொல்லியாச்சு, அதுக்கு என்ன பரிசோதனைன்னு சொல்லிட்டேன். உணவு வாட்டி கூட சொல்கிறேன். ரத்தம் அதிகமாக இருக்கணும், WBC பவர்ஃபுல் மினிமம் 9000க்கு மேலே இருக்கணும், CD4 இந்த 450, 500 இந்த மாதிரி குறைந்த வேல்யூவே இருக்கக்கூடாது. 800, 900, 1000 எவ்வளோனா இருக்கலாம். சரியான பரிசோதனை என்னன்னாக்கா HIV, RNA, DNA, PCR, வைரல் லோடு, அந்த பரிசோதனை எடுக்கும்போது அழிக்கிங்க இருக்கக்கூடாது. ரத்த உற்பத்தி ஆகணும், WBC ஹை பிச்சில் இருக்கணும், வைரல் லோடு இருக்கும். உங்கள் உடம்புல ஒரே ஒரு கிருமி கூட இல்லைனாக்கா நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில முழுமையாக குணமாயிட்டீங்க. இதுதான் அர்த்தம். வைரலோடு இருக்குது, கிருமி இருக்குது, ரத்தம் கம்மியாக தான் இருக்குது, CD4 கம்மியாக தான் இருக்குது,
சின்ன சின்ன தற்சார்பு நோய்கள்னு சொல்லுவாங்க. அப்பப்போ காய்ச்சல் வருது, வாந்தி வருது, பேதி ஆகுது, தலை சுற்றுது, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நோயாளி. சரி, அடுத்தது தங்க தமிழ் மருந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ஆங்கில மருத்துவத்தோட பதிவை இதோட ஸ்டாப் பண்ணிட்டு 100% தங்க தமிழ் மருந்துக்கு தலை வணங்கி இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம். உலகத்துல தலை சிறந்த வல்லரசு நாடுன்னு இப்ப பல நாடுகள் சொல்லியிருக்குது. ஆனா மருத்துவம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா வழி இல்லை, இந்தியா தான். பல நாடுகள்ல இருந்து இன்னைக்கு இந்தியா நோக்கி, ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு நோக்கி பயணம் வந்து அது எல்லா விதமான மருத்துவத்தையும் பயன்பெற்று பலனடைஞ்சு செல்றாங்க. அது பல வல்லரசு நாடுகளும் சரி. அதுக்கான சென்சஸ் எடுத்து பார்த்துக்கலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த மாதிரி பாலியல் பால்வினை நோய்களுக்கு இங்கிலீஷையே அப்படியே மாற்றி 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 பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அவங்க அப்படி வைக்கவே இல்லை. ஒரே ஒரு நோய், வெட்டை நோய். வெட்டை முற்றி விட்டதுனால் அது கடுமையான மேக வெட்டை. மேகம் வந்துச்சுன்னா பூமி இருந்து போயிடும். அதனால கடுமையான மேக வெட்டை. அவங்க வந்து சிம்பிளா மேக வெட்டைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏபிசிடிகளை கலைச்சி போட்டு HIV, AIDS, CMV, TPH, VDR ஏபிசிடி அவங்க பேர் வைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வெட்டை நோய், அது ரொம்ப முற்றினா மேக வெட்டை, சிம்பிள். அப்போ மேக வெட்டை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, உடல்ல சத்தே இருக்காது. உடல்ல சத்தே இல்லாதவனை குணப்படுத்தி ஹை லெவல்ல தூக்கி எடுத்துன்னு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான மருந்துகள் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மருந்துகள் பண்றதுக்கு இன்னைக்கு சரியான நிலையில எந்த ஒரு வைத்தியனும் இல்லை. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நோயை குணப்படுத்திட்டோம் அப்படின்றதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் என்ன பரிசோதனை எடுக்கணும் அப்படின்றது நம்முடைய நாட்டு வைத்தியர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மேக்சிமம் ஆங்கிலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா கைப்பிடிச்சு பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை மருந்தோ ஏதோ மருந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நோய் எப்படி குணம் ஆச்சு அப்படின்றது அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. சிறுநீரை எடுத்து நல்ல நிலையில் விட்டு செக் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான விஷயங்கள் இல்லை. மகா மேகவெட்டை என்று சொல்லக்கூடிய நோயை குணப்படுத்திட்டு என்ன பரிசோதனை பண்ணணும், என்ன பரிசோதனை பண்ணக்கூடாது. ஆங்கிலத்தை எல்லாத்தையும் எல்லாம் தூக்கி தலையில் வச்சு ஆடக்கூடாது. இந்த கார்டில் போட்டு சொட்டு ரத்தத்தை வச்சு எடுப்பாங்க, கார்டு மெத்தட்னு பேர். அது எடுக்கக்கூடாது, அது ஃபேக். WHO நாட் ரெக்கமெண்டட். அது எடுக்கக்கூடாது. இந்த 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கெல்லாம் எடுப்பாங்க. எலிசா எடுக்குறேன், கிளையா மெத்தடில் எடுக்குறேன், இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபேக். எப்படி சக்கரை வியாதின்னு சொல்லிட்டு ஒரு குத்து பார்த்துட்டு ரத்தம் இன்னைக்கு ஏறிச்சுங்க, இன்னைக்கு நல்லா சாப்பிட்ருப்பாங்க. மறுநாள் குத்தி பார்த்துட்டு ரத்தம் இறங்கிச்சிங்க, அவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான். அதெல்லாம் பரிசோதனை இல்லை. சரியான பரிசோதனைனாக்கா, சரியான பரிசோதனை கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். சிரி போனாலே 1000 ரூபாய்க்கு மேலே தான், வயோலோனாலே 5000 ரூபாய்க்கு மேலே தான். அப்போது அது 2 விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ரத்தம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதான்னு சிபிசியில் WBC பார்க்கறதுக்கு ஒரு 400 ரூபா, அது அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கலாம். சும்மா இந்த ஒரு குத்திட்டு நீங்கள் பாசிட்டிவ், நீங்கள் நெகட்டிவ், அதெல்லாம் பொய். அப்போது ஆன்டிபாடிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்டிபாடினாக்கா, இந்த மாதிரி வெளியேருந்து ஒரு நோய் ஒன்று வந்தது, அதுக்கு நான் தடுப்பு ஆற்றலுக்காக சில என்சைமை ரெடி பண்ணி நான் அதுக்கான வேலைகளை பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுலாம் ட்ரீட்மெண்ட் இல்லை. அது ஆன்டிபாடிஸ். ரத்தத்தில் கிருமி இருக்குதா, எவ்வளவு இருக்குது, இல்லையா, உண்மையிலேயே இல்லையா, ரைட்டு. நோய் சக்தி ஏறி போச்சா, ரைட்டு. இது 2ஐ தவிர்த்து பேசிக்காக WBC கையில் காசே இல்லைப்பா,
அப்படின்றவங்க WBC 400 வந்து எடுத்துக்கலாம். அப்போது WBCன்றது ரத்தம் உயர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உயர்த்தி காமிக்கும். CD4 கிருமிகளை கொன்றவர்களுக்கு மட்டும்தான் உயர்த்தி காமிக்கும். பயோலோடுன்றது ரத்தத்தில் கிருமியே இல்லை அப்படின்றது நமக்கு தேவை. இந்த 3 பரிசோதனையை தவிர்த்து குத்தி பார்க்கறது, அடுத்தது எலிசால எடுக்குதுன்றது, அடுத்தது மற்ற இந்த மாதிரி சில்லறை டெஸ்ட்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த